10க்கு 1000 பழி தீர்த்தும் இரத்தவெறி இன்னும் அடங்கல. சூழ்ச்சியால் துண்டான நிலத்துக்குள் செத்தா தூக்கி போட ஆளில்ல. பிள்ளையை இழந்திட்ட தாயின் அழுகுரல், பெற்றோரை தொலைத்திட்ட பிள்ளையின் கூக்குரல், வெடிக்கும் குண்டுகள் எழுப்பும் சத்தத்தில் எவருக்கும் கேட்கல, யாருக்கும் புரியல. பசிவந்து குடல் தின்னும் சின்னஞ்சிறு தேகங்கள், மண்ணுக்கு உணவாகும் சொல்லொன்னா துயரங்கள். நடக்குது தினம் தினம், துடிக்குது மனம் மனம், தடுப்பது யாரென்று தவிக்குது நிலம் நிலம். பசிபோக்க பயிர் கேட்கும் நைட்ரஜன் மருந்துகள் அனுப்பப்படுகின்றன, பயிர்களுக்கு இல்லை. வாழ் நிலத்தை பாழாக்கும் வெடிகுண்டின் வயிற்றுக்குள். கரும் புகைக்குள் நகரங்கள், துப்பாக்கி முனையில் மருத்துவமனைகள், உடுத்திய உடையோடு பெரும் கூட்டம், குண்டும் குழியுமாய் கல்வி சாலைகள். மழைக்கு ஒதுங்கவும் இடம் இல்லை, வெயிலுக்கு மறையவும் நிழல் இல்லை. மந்தையை போல ஓட்டப்படுகிறோம் வாய் கிழிய மனித உரிமைகள் பேசும் அறிவார்ந்த சமூகத்தில். முகாம்களின் முகத்தை சிதைக்கிறான், நிவாரணம் வராமல் தடுக்கிறான். எங்களை நோய் போலவே வெறுக்கிறான், நாங்கள் கடவுளின் மக்கள் என கதைக்கிறான். கோபத்தை எமக்கு உரித்தாக்கி பழிவாங்குவதை எமது குணமாக்கி, எங்கள் இளையோரை அதற்கு பலியாக்கி, எம் நிலத்தில் எம்மையே அடிமையாக்கி, பகையை இங்கே நிலையாக்கி, அணையா நெருப்பை உருவாக்கி, அழிவை அதிலே பொதுவாக்கி, வலியோர் போடும் கௌரவ ஆட்டம், அதில் சிக்கி தவிக்குது எளியவர் கூட்டம். தன் தலையில் குண்டுகள் விழும் வரை எவரும் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். இம்மையில் நான் கூறும் கஷ்டமெல்லாம் பல நூறில் பாதிக்கு கூட இணையில்லை. உலகில் நரகம் உண்டென்றால், நரகத்தில் வேதனை உண்மை என்றால், அது தனித்து போராடி தவித்திருக்கும் புரட்சியின் நிலமாம் காசாதான். இன்று பணம் இருக்கும் தைரியத்தில் ஆடுகிறான். அவனும் ஒரு காலத்தில் நாடோடியாய் திரிந்தவன்தான். அடிமைகள் வேதனை அறிந்தவன்தான். தான் பெற்ற துன்பத்தை பிறருக்கு காட்டாத நன்மையை வழங்கிய செம்மாந்த மனிதத்தில் காலத்தின் சூழ்ச்சியை அறியாத சிறுவன் ஆட்டங்கள் போடுகிறான். காலம் எப்போதும் ஒரு சார்பாய் இருந்ததில்லை. ஆடும் வரை ஆடிவிடு, உன் பாவத்தின் எச்சங்கள் ஓய்வதில்லை.